நிகழ்ச்சியை இந்த ட்ரெயினிங்கை நடத்தணுங்கிற சிந்தனை வந்து மர்ஃப் கிட்ட நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். தூத்துக்குடியில் வந்து ஒரு கேம்ப் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே கேம்ப் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 150 பிள்ளைகளுக்கு பெரியவர்களுக்கு வந்து ஹியரிங் எய்ட்ஸ் வந்து வழங்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஹியரிங் எய்ட்ஸ் தாண்டி யாருக்காக தேவைகள் இருந்தால் அதையும் சரி செய்வதற்கு அவர்களை சென்னைக்கு அழைத்து அங்கே இருக்கக்கூடிய மர்ஃப் மருத்துவமனையில் டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய அந்த மருத்துவ இடத்திலே வந்து அவங்களுக்கான அந்த சிகிச்சைகளை செய்வதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அப்பொழுது டாக்டர் ரஞ்சித் எங்களுக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ் இது. அதாவது பிறந்த உடனே குழந்தைகளுக்கு செவித்திறன் பிரச்சனை இருந்தால் அதை கண்டறிந்தால் நிச்சயமாக அந்த ஏர்லி இன்டர்வென்ஷன்ன்றது வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று அந்த அவரோட ஐடியா இன்டர்வென்ஷன் பற்றி அவங்களுக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு கமிட்மெண்ட், இது இரண்டும் தான் இன்னைக்கு இந்த ட்ரைனிங்கை வந்து இங்கே நடத்துவதற்கு காரணமாக இருக்கிறது. அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்முடைய கலெக்டர் அவர்களும் இந்த ட்ரைனிங்கை நடத்துறதுக்கு எல்லா முயற்சிகளையும் செய்து தொடர்பு கொண்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்டோடு இன்னைக்கு இந்த ட்ரைனிங்கை தொடங்கி இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி யார் வந்து ட்ரெயின் பண்ணாலும் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாலும் இதோடைய சக்சஸ் அப்படிங்கிறது, வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய கைகளில் மட்டும்தான் இருக்கு. உங்களால் மட்டும்தான் அதை வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு முயற்சியாக மாற்ற முடியும். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஒரு அளவுக்கு வந்து அளவுக்கு மீறி சில நேரங்களிலும் வேலை இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் சிரித்த முகத்தோடு அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் தொண்டாற்றக்கூடிய அந்த உணர்வோடு அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம், ஒருத்தருடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய வாய்ப்பு எங்களுடைய கைகளில் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய குழந்தைகளை நம்ம பார்க்குறோம். நிறைய குழந்தைகளுக்கு காது வந்து கேட்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருடங்கள் ஆயிடுது. டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்கள் வந்து ஒரு முறை என்னோட பகிர்ந்து கொண்ட ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஒரு கேம்ப் நடத்தும் பொழுது அந்த ஒரு குழந்தைக்கு காது கேட்கல, ஒரு கிட்டத்தட்ட 3-4 வயசு இருக்கும். அந்த குழந்தைக்கு காது கேட்கல அப்படின்னு கண்டறிந்து அந்த குழந்தைய ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு விருப்பம் இருக்கிறது. ஆனால் தாத்தா பாட்டி எல்லாம் வந்து எங்க குழந்தைக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்படியே பிரச்சனை இருந்தாலும் கடவுள் அப்படித்தான் இந்த குழந்தையை படைத்திருக்கிறார், அதனால யாரும் வந்து இன்டர்வியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டோ எந்த இன்டர்வென்ஷனுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். இது நிறைய இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்திலேயே வந்து அந்த தந்தை அவர் வந்து அந்த குழந்தைக்கு காது கேட்கலன்னு மறுபடியும் குடும்பத்தாரும் மனைவியும் சொல்லும் பொழுது என்னோட குழந்தை பெர்ஃபெக்டாக தான் இருக்கும், என்னோட குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ எப்படி அதை சொல்ல முடியும், ஊர்ல என்ன பேசுவாங்க அப்படின்னு அந்த குழந்தைக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டையுமே மறுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். இதனால நிறைய நமக்கு சோஷியல் இஷ்யூஸு, ப்ரெஷர்ஸ், இது எல்லாமே இதை தாண்டி தெரியாத அறியாமை என்பதை தாண்டி இத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். காது செக் பண்ணணும்னு சொன்னாலே கோவப்படுவாங்க. இல்லைன்னா காதை செக் பண்ணிட்டு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் இவ்வளோ சின்ன குழந்தைக்கு வந்து நீங்கள் ஏன் வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு டிட்டர்மினேஷனோட ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையை நான் மாற்றப் போகிறேன் அப்படிங்கிற அந்த உறுதியோடு நீங்கள் பணியாற்றுவது தான்
இது வெற்றி பெறுவது இருக்கிறது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டால்தான் இதை நம்ம ஒரு வெற்றிகரமான பைலட் ப்ராஜெக்டா மாற்ற முடியும். தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த முயற்சியை நாம் வெற்றி பெற்றோம் என்றால் நிச்சயமாக இதை தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்த முடியும். அதை அடுத்து நாடு முழுவதுமான ஒரு ப்ராஜெக்டா இதை நிச்சயமா நம்ம மாற்ற முடியும். அதனால உங்க கையில தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை இளைஞர்களும் இளம் பெண்களும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான முயற்சி அது உங்க கையில தான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த ஏர்லி இன்டர் நம்ம நிறைய பார்த்துருப்பேன். குழந்தைங்க முதல்லயே அவங்களுக்கு லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருக்கும். காது கேட்க முடியல, நிறைய குழந்தைங்க காது கேட்க அது, ஆனா அவங்களால பேச முடியும், அவங்க பேசவே முடியாது. ஏன்னா காதுல எந்த கேட்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அதை ஏர்லியாகவே நம்ம கண்டுபிடிச்சு அவங்கள ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளை போலயே அவங்களால பேச முடியும். இன்னைக்கு காலையில் ரஞ்சித் அவர்களோட பேசிக்கொண்டு இருக்கும்போது சொன்னார், ரஷ்யா போயிருந்த பொழுது காது கேளாத குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து அவங்கள பாட வைத்து கொண்டிருக்கக்கூடிய டீச்சரை அவர் பார்த்துட்டார். அவங்க இங்க இந்தியாவுக்கு இன்வைட் பண்ணி அவங்க எனக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது காரணம் அந்த பிரச்சனையை நாம் செலுத்துற குறைபாட்டை சீக்கிரமே கண்டுபிடிச்சு அதுக்கான சரி செய்வதற்கான முயற்சிகளை எடுத்ததுதான். சில நேரங்களில் காது கேட்காத பிரச்சனை இருக்கும் பொழுது அந்த ஏர்லி இன்டர்வென்ஷனால அது முற்றிலுமாகவும் சரி செய்து விட முடியும். எந்த வித மெஷின்ஸும் வைக்காம கூட தேவையில்லாம சரி செய்வதற்கு ஒரு சின்ன பாசிபிலிட்டி இருக்கு. அதுவும் நம்ம நாட்டை எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவு காது கேளாத குழந்தைகள் பிறப்பதற்கு காரணம் நம்ம சொந்தத்திலேயே திருப்பி திருப்பி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஹெரிடிட்டரியா நிறைய பிரச்சனைகள் அடுத்த தலைமுறைக்கு வரும். ஸோ இதையும் நீங்க சொல்ல முடியும். நீங்க கிராமங்களுக்கு போய் மக்களை சந்திக்கும் போது நிச்சயமா இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை உங்களால் உருவாக்க முடியும். அதனால இந்த முயற்சி, இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு நாளோடு நின்று விடாத ஒன்றாக தொடர்ந்து அதை நீங்க எடுத்துட்டு போய் ஃபீட்பேக் கொடுத்து இதை ஒரு வெற்றிகரமான முயற்சியாக, வெற்றி பெறக்கூடிய முயற்சியாக மாற்றுவது உங்கள் கைகளில் மட்டுமே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை பேருக்கும் நான் மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 1975 தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக காது கேளாத கல்வியை வழங்க தொடங்கினார்கள் என்று. அந்த புகைப்படத்துல நீங்க தலைவர் பக்கத்துல ஒரு டாக்டர் நின்றுட்டு இருப்பாரு. அந்த டாக்டர் தான் டாக்டர் காமேஸ்வரன் அவர்கள், டாக்டர் மோகன் காமேஸ்வரனோட அப்பா. அந்த தலைவருக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு, இந்த பாலிசி சேஞ்சஸ், ஹியரிங் அப்படின்னு வரக்கூடிய விஷயத்துல பாலிசி சேஞ்சஸ்க்கு மிக முக்கியமாக, இந்த இனிஷியேட்டிவ்ஸ்க்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் டாக்டர் மோகன் காமேஸ்வரனுடைய தந்தையாக இருக்கக்கூடிய டாக்டர் காமேஸ்வரன் அவர்கள். இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட தன்னுடைய மகனை போல நினைக்கக்கூடிய ஒருவர் தான் டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்கள். ஒரு நாள் 2 பேரும் பேசிட்டு இருந்த பொழுது என்னோட தந்தையார் எல்லாரும் என்கிட்ட ஏதாவது கேட்குறாங்க, நீ மட்டும் எதுவுமே கேட்கறது இல்லையே அப்படின்னு சொன்ன பொழுது எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் நிறைய குழந்தைங்க காது கேட்காம இருக்காங்க. அவங்களுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணணும்னா கவர்மெண்டால மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அது ஒரு எக்ஸ்பென்சிவ் சர்ஜரி, அந்த இம்ப்ளான்ட்டுக்கு காசு ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொன்ன பொழுது இதை நீங்கள் செய்து தந்தால் போதும் அப்படின்னு சொன்ன பொழுது உடனே அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஒரு ஜியோ போட்டு அதுலேருந்து இன்னைக்கு இந்த இம்ப்ளான்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குன்னு அவர் பேசும்பொழுது சொன்னார் என்றால் அதற்கும் காரணம் கலைஞர் அவர்களும் டாக்டர் மோகன் காமேஸ்வரன்.
சமீபத்தில் தூத்துக்குடியில அந்த முகாம் நடக்கும் பொழுது அந்த முதல் 21 குழந்தைகளுக்கு இம்ப்ளான்ட் பண்ணாங்க. அந்த 21 குழந்தைகள்ல ஒரு பெண்ணை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் இம்ப்ளான்டேஸ்ல ஒரு பொண்ணு 12ஆவது வகுப்பு இன்னைக்கு படித்து முடித்து நம்முடைய தூத்துக்குடியிலேயே வந்து கல்லூரிக்கு போகக்கூடிய ஒரு நிலையிலே அவர் இருக்கிறார். அதனால இவ்வளவு இந்த மர்ஃப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாலிசி சேஞ்சஸாக இருக்கட்டும், வெல்ஃபேர் மெஷர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ரீச்சிங் அவுட் டு பீப்புள் வித் ஹியரிங் டிஃபிகல்டிஸாக இருக்கட்டும், அரசாங்கத்தின் பின்னால் உறுதுணையாக இருக்கக்கூடிய அவர்களோடு கைகோர்த்து பயணித்திருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் தான் மர்ஃப் என்பதை நான் பெருமையோடு இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உலக நாடுகள் எல்லோருமே கொண்டாடக்கூடிய ஒரு மருத்துவர் டாக்டர் மோகன் ராமேஸ்வரன். அவர் வந்து இன்னைக்கு தூத்துக்குடியில இந்த பைலட் ப்ராஜெக்டை தன்னுடைய டீம் ஆஃப் டாக்டர்ஸையும் டாக்டர் அஞ்சித் அவர்களையும் அனுப்பி இன்னைக்கு துவக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தூத்துக்குடியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன்.